வணக்கம் நண்பர்களே, நான் பவானி பேசுறேன். இன்னைக்கு நம்ம இலவச ஜோதிட பயிற்சி வகுப்புல நம்ம பாடம் 3 தான் பார்க்க போறோம். திதிகளோட வகைப்பாடுகள். ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ்ல நம்ம பஞ்சாங்கத்தோட அடிப்படை விஷயங்களை பத்தி தான் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் முகூர்த்தம் குறிப்பதற்கும் சரி, ஒருத்தரோட ஜாதக பலனை துல்லியமா கணிப்பதற்கும் சரி, மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுதான் திதி வகைப்பாடுகள். பொதுவா நம்ம பஞ்சாங்கத்துல பிரதம, தூவிதிய, அமாவாசை, பௌர்ணமி வர 15 திதிகளை பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஆனா நம்ம முன்னோர்கள் இந்த திதிகளை சும்மா வருஷப்படுத்தல. அவங்களோட குணங்கள், தேவதைகள் மற்றும் பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில 5 பாட்டா நம்மளுக்கு பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதுதான் நந்தா, பத்ரா, ஜெயா, ரிக்தா, பூர்ணா. இந்த 5 திதிகள்னா என்ன, அதுல எந்தெந்த திதியில என்ன காரியம் செய்யலாம், எந்த திதியை தவிர்க்கணும் அப்படின்ற அத்தனை ரகசியங்களும் இந்த வீடியோல நம்ம வழக்கமா பார்க்க போறோம். உங்க புத்தகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜோதிடரா நம்ம கத்துக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நந்தா திதி. நந்தா அப்படின்னா சமஸ்கிருதத்துல ஆனந்தம், மகிழ்ச்சி, இல்லைன்னா வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நந்தா திதிக்குள்ள என்னென்ன திதி வரும் தெரியுமா? வளர்பிறை மற்றும் தேய்பிறையோட முதல் திதியான பிரதம, 6வது திதியான சஷ்டி, அப்புறம் 11வது திதியான ஏகாதசி. இந்த 3ம் நந்தா திதி பிரிவுக்குள்ளதான் நம்மளுக்கு வரும். இதோட அதிபதி தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா அக்னி பகவான். இதோட தத்துவம் நெருப்பு. நெருப்பு எப்படி எப்பவுமே மேல் நோக்கி பிரகாசமா எரியுமோ அது போலதான் இந்த திதிகள்ல நம்ம தொடங்கக்கூடிய காரியங்கள் நந்தா விளக்கு போல நல்ல பிரகாசமா வளர்ச்சியை கொடுக்கும். அக்னி இதோட அதிபதிங்கிறதால ஒரு காரியத்தை வேகமா செஞ்சு முடிக்கக்கூடிய வீரியம் இந்த திதிக்கு உண்டு. இந்த திதியில என்னென்ன காரியங்கள் செய்யலாம்னா, ஒரு புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும், வேலைக்கு அப்ளை பண்றதுக்கும், புதுசா ட்ரெஸ் வாங்குறது, இல்ல நகை வாங்குறது, விவசாயத்துல புதுசா விதை விதைக்கிறதுக்கு, நாட்டு நடுறதுக்கு போன்ற வளர்ச்சி தரக்கூடிய எல்லா சுப காரியங்களையும் இந்த நந்தா திதிகள்ல நம்ம தாராளமா செய்யலாம். அடுத்தது நம்ம 2வதா பார்க்க போறது பத்ரா திதி. பத்ரா அப்படின்னாலே மங்களம், பாதுகாப்பு, நன்மை அப்படின்னு அர்த்தம். நம்ம பத்ராகாளி அப்படின்னு சொல்றோம் பாத்துங்களா, அதாவது நமக்கு அரணாக இருந்து பாதுகாப்பவள். அது போலதான் இந்த திதி நம்ம செய்யற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு தரும். இதுல வரக்கூடிய திதி தூவிதியே, சப்தமி மற்றும் துவாதிசி. இதோட அதிபதி தேவதை படைப்புக்கு கடவுளான பிரம்ம தேவன். இதோட பூத தத்துவம் பிருத்வி, அதாவது பூமி தத்துவம் சொல்லுவாங்க. பூமி எப்படி நிலையானதோ அசைக்க முடியாதோ அது போலதான் பத்ரா திதியில செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் நீண்ட காலத்துக்கு நிலைச்சு நிற்கும். பிரம்மா அதிபதியா இருக்கிறதால புதுசா எதையாவது உருவாக்குறதுக்கு, பிளான் பண்றதுக்கு இது ஒரு அருமையான திதி. இதுல செய்யக்கூடிய காரியம் பூமி தத்துவம் சொல்றதுனால நிலம் வாங்குறது, வீடு கட்டுவதற்கான பிளான் போடுறது, புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு, நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வதற்கு, குழந்தைங்களை பள்ளியில சேர்ப்பதற்கு போன்ற நிலையான பலன் தர வேண்டிய காரியங்களை இந்த பத்ரா திதியில செய்யலாம். அது போல திருமண பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கவும் இது ஒரு அற்புதமான திதி. 3வதா நம்ம பார்க்க போறது ஜெயா திதி. ஜெயம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், வெற்றி. நம்ம எடுக்கிற முயற்சியில வர தடைகளை தவிர்த்து நமக்கு சாதகமா வெற்றி தேடி தரக்கூடிய திதி தான் இந்த ஜெயா திதி. இந்த வரிசையில வரக்கூடிய திதி திருதியை, அஷ்டமி, அப்புறம் திரியோதிசி. இதோட அதிபதி தேவதை செல்வத்திற்கு அதிபதியான குபேர பகவான். சில நூல்ல சிவன் சொல்றாங்க. இதோட தத்துவம் ஆகாசம். ஆகாச தத்துவம் தான் சொல்றாங்க. நம்முடைய ஆளுமையை நிரூபிக்க வேண்டிய இடங்கள்ல சவாலான காரியங்களை ஜெயிக்கிறதுக்கு இந்த திதியோட எனர்ஜி நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த திதியில என்னென்ன காரியம் செய்யலாம்னா, நீதிமன்ற வழக்குகள் சம்பந்தமா வழக்கறிஞரை பார்க்க போறது, புதுசா கோர்ட் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு, இல்லைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், இல்லைன்னா இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு இந்த திதி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. வியாபாரத்துல எதிரிகள் வீட்டை புதிய பிளான் போடுறதுக்கு, தொழிற்சாலைகளுக்கு தேவையான பெரிய இயந்திரங்கள், பாதுகாப்பு ஆயுதங்கள் வாங்குறதுக்கு இந்த ஜெயா திதி ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்ப நம்ம பார்க்க போறது 4வது வகைப்பாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா முகூர்த்தம் குறிக்கும் போது ஜோதிடர்கள் முதல்ல தவிக்கிற பகுதி தான் இது. அதுதான் ரிக்தா திதி. ரிக்தா அப்படின்னால சமஸ்கிருதத்துல வெறுமை, இல்லைன்னா காலியான இடம்னா எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிக்தா திதிக்குள்ள வரக்கூடிய திதி சதுர்த்தி, நவமி, அப்புறம் சதுர்தசி. பொதுவா லோக்கல்ல பழமொழியில சொல்லுவாங்க இல்லையா, சதுர்த்தி நவமியில சுப காரியம் பண்ணாத அப்படின்னு. அதுக்கு காரணம் இந்த ரிக்தா வகைப்பாடு தான். இதோட அதிபதி யம தர்மராஜா, அப்புறம் காளி தேவி. இதோட தத்துவம் வாயுன்னா காத்து. காத்து எப்படி ஒரு இடத்துல நிக்காம எல்லா
எல்லாத்தையும் கழிச்சிட்டு போடுமோ அது போலதான் இந்த திதிகளை செய்யற லௌகீக சுப காரியங்களையும் பயன் இல்லாம பாதியிலே கழிஞ்சு போயிடும், இல்லைன்னா காலியாயிடும். அதனாலதான் திருமணம், கிரகப்பிரவேசம், புதிய பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு போன்ற எதையும் இந்த திதிகள்ல வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு முக்கியமான இதுல வந்து ஒரு ஜோதிட சூட்சுமம் வந்து இருக்கு. இந்த திதி சுப காரியங்களுக்கு ஆகாதே தவிர ஆன்மீகத்திற்கு இது ஒரு வரப்பிரசாதம். இந்த திதியில என்ன செய்யலாம்னா தியானம் பண்றது, யோகா கத்துக்கிறதுக்கு, மகா மந்திரங்களை ஜபம் வந்து செய்ய தொடங்குறதுக்கு இது ரொம்ப வீரியமான திதி. உதாரணத்துக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, மகா நவமி எல்லாம் ஆன்மீகத்துக்கு எவ்வளவு விசேஷம்னு யோசிச்சு பாருங்க. அது போலதான் உங்ககிட்ட இருக்கிற கெட்ட பழக்கங்கள், இந்த மாதிரி புகைப்பிடிக்கிறது, மது அருந்தது, இதெல்லாம் நிறுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரிக்தா தீதியில சங்கல்பம் விடுங்க. அது வந்து காலி ஆகிடும். அதாவது அந்த பழக்கம் உங்களை விட்டு போயிடும். வீட்டை சுத்தம் செய்யறது, பழைய தேவையில்லாத பொருட்களை வந்து தூக்கி போடுறதுக்கு இந்த திதியை வந்து நம்ம பயன்படுத்தலாம். கடைசியா 5வது வகைப்பாடு வந்து பூர்ணா திதி. பூர்ணம் அப்படின்னாலே முழுமை நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுல்லா முழு நிறைவா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்ற பாருங்க. அதுதான் நம்ம செய்யற காரியங்கள் 100% முழு வெற்றியும் மன நிறைவையும் தரக்கூடிய இந்த உன்னதமான திதி தான் இது. இதுல வரக்கூடிய திதி வந்து பஞ்சமி, தசமி, அப்புறம் பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை. இதோட அதிபதி தேவதை வந்து முழு சுப கிரகமான குரு பகவான். இதோட தத்துவம் ஜலம். ஜலம்னா நீர் தத்துவம். நீர் எப்படி எல்லா இடத்தையும் நிரப்பி நிறைய வைக்குமோ அது போலதான் குருவின் அருள் பெற்ற இந்த பூர்ணா திதிகள் நம்ம வாழ்க்கைய சகல சௌபாகியங்களால நிரப்போம். இந்த திதியில என்னென்ன காரியங்கள் செய்யலைன்னா கல்யாணம், சீமந்தம், பூநூல் கல்யாணம் போன்ற மகா சுப காரியங்களை செய்ய இந்த திதி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கோயில் கும்பாபிஷேகம் பண்றதுக்கு, பெரிய யாகங்கள் நடத்துறதுக்கு, புதுசா பிரம்மாண்டமான தொழில் தொடங்குவதற்கு, கூட்டு வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு, புது வீட்டுக்கு குடி போறதுக்கு எத்தனையோ இந்த பூர்ணா திதியில வந்து செய்யலாம். இங்க ஒரு முக்கியமான விதி விலக்கு ஒண்ணு இருக்கு. 15வது திதியான அமாவாசையும் பூர்ணா திதிக்குள்ளதான் வரும். ஆனா அமாவாசை அன்னைக்கு சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்கிறதால அன்றைய நாளைக்கு வந்து லௌகீக சுப காரியங்களுக்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. அமாவாசை நம்முடைய பித்திரு கடன்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கறதுக்கு மட்டுமே பயன்படுத்தணும். மற்றபடி பஞ்சமி, தசமி, பௌர்ணமி ஆகிய பூர்ணா திதிகள் வந்து அனைத்து சுப காரியங்களுக்கு வந்து ராஜமார்க்கம் வந்து இது வந்து கொடுக்கும். இன்னைக்கு வகுப்புல நம்ம பார்த்த இந்த 5 திதி வகைப்பாடுகளும் அதை அட்டவணையா நீங்க வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதை உங்க நோட்டு புத்தகத்துல வந்து தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்தை கணிக்கும் போதோ இல்லைன்னா முகூர்த்தம் குறிக்கும் போதோ இந்த திதி தத்துவம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுல வந்து கை கொடுக்கும். அந்த டைம்ல வந்து எடுத்து பார்க்கலாம். ஏன்னா பேசிக்கா இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. அதுக்கு அதுதான் சொல்றேன். ஒரு நபர் எந்த திதி வகைப்பாடுல பிறக்கிறாரோ அவரோட குணம், அப்புறம் வந்து அவரோட வாழ்க்கை ஆரம்ப கட்டங்கள் எந்த திதியோட தன்மையை ஒட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு கூடுதல் ஜோதிட சூட்சுமம் தான் இது. இன்னைக்கு வந்து பாடம் வந்து உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த பாடம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. இன்னைக்கு கேலண்டர் எடுத்து பாருங்க. அதுல வந்து நீங்க வந்து இன்னைக்கு என்ன திதி இருக்கு, அந்த திதி எந்த வகைப்பாடு, இதெல்லாம் நீங்க கரெக்டா கொஞ்சம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லியும் பஞ்சாங்கத்துல வந்து அது நம்ம இன்னைக்கு இந்த திதி வந்து இந்த வகைப்பாடு, இந்த திதியில இந்த மாதிரியான காரியங்கள் செய்யலான்னு ஒரு நோட்ல எல்லாம் டெய்லி எழுதி வைக்கும் போது உங்களுக்கு இது இன்னும் பிராக்டிஸா இருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம பார்க்கலாம்.